Welcome back to my channel Co Connection. It's me Nandini Ramesh. So நேத்து வந்து வீடியோல வந்து girls க்கு ஏத்த dress code வந்து எதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டு இருந்தேன். So இந்த வீடியோ வந்து boys க்கு தான். So boys க்கு ஏத்த dress code வந்து பனிமலையிலும் ஃபாலோ பண்றாங்க. So என்னன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். Let's move on to the video. ஸோ பனிமலோட ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் யாருமே பியர்ட் வச்சிருக்கே கூடாது. ஸோ நீங்கள் ஸ்கூல் எப்படி மெயின்டைன் பண்ணீங்க அந்த ப்ரொஃபஷனலான ஹேர் கட் பியர்ட் எதுவுமே வச்சிருக்கோம் எல்லாம் க்ளீன் அண்ட் ட்ரிம் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு சேம் இங்கேயும் அதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்க. சப்போஸ் அது மீறியுமே நீங்கள் வந்து பியர்ட் வச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களை வந்து ஹாஸ்டல் காமிச்சு ஹாஸ்டல் யாராச்சும் ஒரு ட்ரிம்மர் வச்சிருப்பாங்களே பாய்ஸ் அவங்க கிட்ட இருந்து வாங்கி ட்ரிம் பண்ணிட்டு வந்து தான் உங்களை வந்து கிளாஸ் ரூமில் அலோ பண்ணுவாங்க. அண்ட் வந்து எக்ஸாம் டைம்லையுமே வந்து பியர்ட் வச்சிருந்தா அவங்களை அலோவே பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் டில் த 4th இயர் வரைக்குமே ட்ரிம் பண்ணிட்டு நல்ல ப்ரொஃபஷனல் லுக்கோட காலேஜ்க்கு போங்க. அண்ட் சில பாய்ஸ்லாம் வந்து நல்லா கொஞ்சம் லாங் ஹேர் விட்டுட்டு நல்லா ஸ்டைலாக போட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீமில் இருப்பீங்க. பட் இங்கே பனிமலைலாம் அலோடே இல்லை. ஸோ யாராச்சும் பாய்ஸ் யாராச்சும் ஹேர் வந்து கொஞ்சம் க்ரோ பண்ணி வச்சிருந்து நல்லா நம்ம ஸ்டைலாக போகலான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இப்போவே வந்து ப்ரொஃபஷனலாக ஹேர் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கூல் எப்படி ஹேர் கட் பண்ணீங்களோ அதுவே வந்து இப்பயும் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பனிமலையில் எந்த விதமான ஹேர் ஸ்டைல்ஸ் ஃபார் பாய்ஸ்க்கும் வந்து அலோ பண்ணவே மாட்டாங்க. ஒன்லி அலோட் ஃபார் ப்ரொஃபஷனல் ஹேர் கட் மட்டும் தான் அலோ பண்ணுவாங்க. சப்போஸ் அதையும் மீறி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் அது பண்ணிட்டு நல்லா ஹேர் கட் பண்ணிட்டு வந்தால் மட்டும் தான் கிளாஸ்க்குள்ள வந்து சேர்ப்பாங்க, இல்லைனா அவங்க சேர்க்கவே மாட்டாங்க. அண்ட் இது மாதிரி பேண்ட்ஸ் ட்ராக் பேண்ட்லாம் உங்களுக்கு அலோவே பண்ண மாட்டாங்க. ஸோ ட்ராக் பேண்ட் வந்து போடுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து ப்ரொஃபஷனலான பேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பேண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் சேம் லைக் திஸ் பேண்ட் ஆல்சோ இஸ் நாட் அலோட். அண்ட் ஜீன்ஸ் வந்து அலோவே பண்ண மாட்டாங்க. ஸோ தயவு செய்து பாய்ஸ் யாருமே வந்து ஜீன்ஸ் போட்டுகிட்டே வராதிங்க காலேஜுக்கு. போட்டுட்டு வந்தீங்கன்னா அப்போயே வந்து உங்களை லைக் வந்து கேட்ச் அப் பண்ணிடுவாங்க உங்களை. ஸோ ஜீன்ஸ் இந்த ட்ராக் பேண்ட்ஸ் அது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு ப்ரொஃபஷனலான பேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது மட்டும் போட ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கெல்லாம் அப்போ வந்து ஒரு கலருக்கு ஒரு கோட் இருக்கு இல்லையா, ரெட் வந்து கமிட்டட், எல்லோ வந்து வெயிட்டிங் ஃபார் சம்திங் வந்து அந்த கலர்ஸ் வச்சு நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க வேலண்டைன்ஸ் டே அப்போ சில பாய்ஸ் சில கேங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நம்ம பிளாக் அண்ட் பிளாக் ஃபுல் பிளாக்கே வந்து நம்ம போட்டுட்டு போயிட்டு நம்ம வந்து அந்த லவ்க்கு அகேன்ஸ்டா இருக்கிற மாதிரி நம்ம ஷோ பண்ணலாம்னு சொல்லிட்டு சர்டன் பாய்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அது மாதிரி வேலண்டைன்ஸ் டே அப்போ மட்டும் இந்த பிளாக் அண்ட் பிளாக் போட்டுட்டே போவாதீங்க. சப்போஸ் போட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க. மீன்ஸ் உங்களை வந்து ஸ்டாஃப் யாராச்சும் வந்து பிடிச்சி உங்களை வந்து ஹெச்ஓடி ரூம் காமிச்சிருவாங்க. அதனால வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே அப்போ மட்டும் இந்த வந்து பிளாக் அண்ட் பிளாக் போட்டுட்டு போகணும், நம்ம வந்து இது மாதிரி போட்டுட்டு போனால் நம்ம ரொம்ப ஹைலைட்டாக இருப்போம் அது மாதிரி சொல்லிட்டு எந்த ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு போவாதீங்க. அப்புறமா நீங்கள் தான் வந்து சஃபர் ஆவீங்க. ஸோ வேலண்டைன்ஸ் டே அப்போ மட்டும் இந்த பிளாக் அண்ட் பிளாக் சுத்தமாக போட்டுட்டு போவாதீங்க. மற்ற நேரம்லாம் நீங்கள் போட்டுட்டு போகலாம், பட் நாட் அலோட் இன் வேலண்டைன்ஸ் டே. டிஷர்ட்ஸ்லாம் பாய்ஸ் அலோடே இல்லை. ஸோ டிஷர்ட்ஸ் யாராச்சும் இப்போ நீங்கள் காலேஜ் போகிறப்ப ட்ரெஸ் எடுக்கணும் இருந்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் வந்து எடுக்காதீங்க. பட் ஸோ ஹாஸ்டலில் வந்து பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்து நீங்கள் எதனா போட்டுக்கலாம், ஹாஸ்டலுக்குள்ளே நீங்கள் எதனா போட்டுக்கலாம். பட் கேம்பஸ்க்கு வரப்போ ப்ரொஃபஷனலாக தான் வரணும். அண்ட் ஷர்ட் வந்து நீங்கள் செக்கெட் ஷர்ட்டாக போட்டுக்கலாம். பட் இந்த பொம்மை போட்ட ஷர்ட்டெல்லாம் இருக்குல்ல, சம் கார்ட்டூன் இமேஜ் நருட்டோ போட்டது அதெல்லாம் சம் இமேஜஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து மோஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பிளெயின் ஷர்ட் செக்கெட் ஷர்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் போடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும், பார்க்கவும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த லெட்டர்ஸ் ரைட்டிங்ஸ் கிங் அண்ட் குயின் சம்திங் வந்து எழுதிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து மோஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்பவுமே வந்து காலேஜில் வந்து டக்கின் பண்ணி தான் இருக்கணும். டக்கின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு கூப்பிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி டக்கின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ காலேஜில் எப்பவுமே டக்கின் பண்ணிட்டே இருங்க. அண்ட் உள்ள வந்து ஒரு டிஷர்ட் போட்டுட்டு மேலே வந்து ஓவர் கோட் ஒரு ஷர்ட் போட்டுட்டு அது மாதிரி எதுவுமே வந்து அலோடே இல்லை. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அதை வந்து டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணிடுங்க. ஸோ பனிமலையில் வந்து இது மாதிரி ட்ரெஸ் கோட் வந்து அலோ பண்ணவே மாட்டாங்க உங்களை. ஈவன் கல்ச்சுரல் அப்போ கூட உங்களை அலோ பண்ண மாட்டாங்க. சப்போஸ் கல்ச்சுரலாக நீங்கள் ஒரு டான்ஸோ ஒரு மியூசிக்கோ அது மாதிரி ஏதாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு மட்டும் தான் அலோ பண்ணுவாங்க. ஆஸ் ஆடியன்ஸாக நம்மளுக்குமே வந்து நீங்கள் காலேஜ்க்கு டெய்லி அப்படி வியர் பண்ணிட்டு போறீங்களா, கல்ச்சுரலுக்கும் அப்படி தான் வியர் பண்ணிட்டு போகணும். ஒன்லி ஃபார் பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் அந்த ட்ரெஸ் டான்ஸுக்கு ஏற்ற ட்ரெஸ் கோடு ஒரு மியூசிக் பண்ணுறாங்களோ ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற ட்ரெஸ் கோட் அவங்க வந்து போட்டுக்கலாம். பட் ஆஸ் ஆடியன்ஸாக லைக் ப்ரொஃபஷனலாக ட்ரெஸ் கோட் மட்டும் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், ஈவன் இந்த ஃபெஸ்டிவல் டைம் ஆல்சோ. அண்ட் வந்து சில பேர் வந்து பேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப டைட்டாக லெகின்ஸ் மாதிரியே வந்து ஜெகின்ஸ் மாதிரியே சில பேர் நிறைய பாய்ஸ் எல்லாம் போட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் போடக்கூடாது பனிமலையில். ஸோ அது மாதிரி போடுறது அது மாதிரி எடுக்கிறது மைண்ட் செட் இருந்தாங்கன்னா இப்போ வந்து டிசைட் பண்ணிருங்க. ஸோ அது மாதிரி பேண்ட்லாம் வந்து அலோ பண்ணவே மாட்டாங்க உங்களுக்கு. அண்ட் எப்பவுமே வந்து டக்கின் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பெல்ட்டும் யூஸ் பண்ணுங்க. அண்ட் வந்து ஷர்ட்டோட பட்டன்ஸ் எல்லாமே வந்து பின் பண்ணிருக்கணும். சப்போஸ் நீங்கள் பட்டன் வந்து இந்த மேலே இருக்கிற 2 பட்டன் மட்டும் கழட்டி விட்டுட்டு அப்படியே வந்து லைக் வந்து இந்த மூவிஸ்லாம் ஹீரோ வருவாங்களே அது மாதிரிலாம் நீங்கள் இங்கே போகவே கூடாது. ஃபுல் பட்டனுமே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆயிருக்கணும். எந்த ஒரு பட்டன்ஸும் ஓப்பனாக இருந்தீங்கன்னா அப்பயுமே வந்து மென்டாஸ் வந்து உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ போகிறப்போ எல்லா பட்டன்ஸும் வந்து கரெக்டாக இருக்கா, இந்த ஸ்டைல்லாம் பண்ணிட்டு போவாதீங்க. ஸோ அட் லாஸ்ட் ப்ரொஃபஷனலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுட்டு போங்க. ஸோ பெல்ட் ஷூ வந்து என்னோட மோஸ்ட்டாக சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ப்ரௌன் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைனா ஸ்போர்ட்ஸ் ஷூ கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்க. பட் ஒரு இன்டர்வியூக்கு போகிறப்போ நம்ம ட்ரெஸ் கோட் இப்போலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டா நம்ம ஒரு கம்பெனி ஒரு இன்டர்வியூக்கு போகிறப்போ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட் பனிமலர் வந்து ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஸோ உங்கள் காலேஜ்க்கு எப்படி ட்ரெஸ் கோட் பாய்ஸ்க்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த இமேஜ் ஷோ பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பிளெயின் ஷர்ட் செக்டு ஷர்ட் பேண்ட்டுமே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் இந்த பேண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச இமேஜ் மாதிரி இருக்காம இந்த மாதிரி ப்ரொஃபஷனலான ஒரு இமேஜ் மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் யூஸ் யூ ஆஸ் ஏ ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட். அதே மாதிரி காலேஜுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா யாருமே வந்து உங்களை பின் பாயிண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ பாய்ஸ் நீங்கள் வந்து எல்லாமே ப்ரொஃபஷனலாக போங்க. அப்போ தான் வந்து யார்கிட்டயுமே வந்து இந்த 4 இயர்ஸ்மே நம்ம வந்து ஒரு கெட்ட பேர் வாங்காத மாதிரி நீங்கள் வந்து எடுத்து போகணும்னா ட்ரெஸ் கோட் ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இயர்ஸுமே வந்து நல்லா ஸ்மூத்தாக போகும். சப்போஸ் ட்ரெஸ் கோட் எதுவும் ஃபாலோ பண்ணாமல் இது பண்ணாமல் இருந்தால் இந்த 4 இயர்ஸ்மே வந்து சும்மா நோயின் கேட்டுட்டே இருப்பாங்க. கொஸ்டின் மேலே கொஸ்டின், ஏன் இது சரியில்லை, ஏன் நீ ட்ரிம் பண்ணல, ஏன் நீ பெல்ட் போடல, நீ ஏன் காலர் பட்டன் போடலன்னு சொல்லிட்டு. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ட்ரெஸ் கோட் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, ஸ்மூத்தாக போகும் 4 இயர்ஸுமே.